அடுத்தவங்களுக்காகவே வாழக்கூடாது, அது பழகிட்டோம். சில பேர் இந்த குண்டா இருக்கவங்க கிண்டல் பண்ணா. நான் இங்க இருக்க பெண்கள்ட்ட கேட்கிறேன், நம்ம என்ன கல்யாணம் பண்ணும்போது குண்டாவா மேடம் இருந்தோம்? 22 கிலோ 30 கிலோல வீட்டுக்குள்ள வந்தோம். இவங்க ப்ராடக்ட் 2 பெத்து எடுத்தோம், நம்ம குண்டாயிரும். எப்ப பெண்கள் குண்டாவாங்க தெரியுமா? நம்ம உண்டானதுக்கு அப்புறம் தான் குண்டாவே ஆகுறோம். இதுகளுக்கு அது புரியாது. யானைக்குட்டி மாதிரி ஆயிட்டேன், யானைக்குட்டி மாதிரி ஆயிட்டேன். எங்க வீட்டுக்காரெல்லாம் நான் குண்டானதுக்கு சத்தியமா அவர் வருத்தப்படல மேடம், பக்கத்து வீட்டுக்காரே வருத்தப்படுறான். இவன் எதுக்கு கிழங்க வருத்தப்படுறான்? எங்க வீட்டுக்காரர் 2 வீலர் எடுக்கும்போது நான் போய் பின்னாடி உட்காருவேன். பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, என்ன பாய் காலையில இவ்வளவு லோட தூக்கிட்டு போறீங்க. அது கூட பரவாயில்ல. இந்த பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சு, யாரெல்லாம் அந்த படத்தை பாத்தீங்க? ஏன்னா அந்த படத்தை பாக்கலன்னா நான் சொல்ற நகைச்சுவை செத்து போயிடும். பாத்துருக்கீங்க? ஓகே, பாக்கலன்னா கூட கவலைப்படாதீங்க மேடம், வாரம் விஜய் டிவில போடுவோம். யானை இந்த கும்கின்னு ஒரு படம் வந்துச்சு, யானை செத்து போறவனுக்கு அந்த படத்தை போட்டோம். துப்பாக்கியெல்லாம் விஜய் சார் வந்து வாங்கிட்டே போயிட்டாரு, கொடுக்கணும் துப்பாக்கின்னு. அவ்வளோ அழிச்சோம் நாங்க அந்த படத்தை. பாகுபலின்னு ஒரு படம் வந்துச்சுங்க. படம் வந்த அன்னைக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, ஏமா நீ போய் பாகுபலி பாரு, அந்த படம் உண்மையே நல்லா இருக்குனால. நான் மாமாவை கூட்டிட்டு பாகுபலி படம் பார்க்க போயிட்டேன். போய் முதல் வரிசையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்து, அந்த படத்துல ஒரு சீன் வரும். அனுஷ்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அந்த அம்மா கப்பல்ல ஏற போகும், கப்பல் உடைஞ்சிரும். உடனே அந்த அம்மா தடுமாறும். கதாநாயகன் முட்டி போட்டு கையை எப்படி வைப்பாருங்க, அந்த கை மேல அந்த அம்மா ஏறி போகும். அந்த சீனை நான் பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆசையா வந்துச்சு. வீட்டுக்கு போய் நம்மளும் இதே மாதிரி மாமா மேல ஏறி போகணும். என்ன பாவம், நான் பாவம் இல்லையா? நான் வீட்டுக்கு போனோன்னா அந்த படி